Hello friends, welcome to Sudhar Vlogs and Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஆப்பம் மாவு மீதி இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி, அப்புறம் கிச்சன்ல உள்ள டால் யூனிட் ஆர்கனைசேஷன், இதுதான் இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம குழிப்பணியாரம் ரெசிபி பார்க்கலாம். ஸோ இது வீட்டில் நான் ஆப்பம் மாவு அரைச்சி வச்சுருந்தது மீதி இருந்தது. இது உப்பு சேர்க்காத மாவு. ஆப்பம் பண்ணும்போது எப்பயுமே நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆப்பம் விடுவோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் மாவு எடுத்துப்பேன். மீதி மாவு தான் இது. ஸோ இது 1.5 கப்பு மாவுக்கு நான் 1 கப்பு போல் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாக 1.5 கப் மாவுக்கு ஒரு கப்பு போல் நான் வெல்லம் எடுத்துப்பேன். எனக்கு இந்த ஸ்வீட் சரியாக இருக்கும். இப்போ இதில் அந்த வெல்லத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஸோ ஊற்றிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நம்ம பாகு காச போகிறோம். இது பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வெல்லம் கொதித்து வரவும் ஆஃப் பண்ணிடலாம். இதை டைரெக்டாக அப்படியே நம்ம சேர்த்துடக்கூடாது. ஏன்னா அது ஹீட் அதிகமாக இருக்கும். வெல்லம் லைட்டாக அந்த ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா இது ஒரு ஃபில்டர் மூலமாக நம்ம வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாகுவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா இந்த பாகவும் மாவும் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகணும். நம்ம ஏற்கனவே லிக்யூடு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம். இது நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு பணியாரத்தில் ஆட் பண்ணும்போது. ஸோ ஏலக்காய் தூள் கலந்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம குழிப்பணியாரமில் நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி நம்ம அப்படியே ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்லேயேவும் இப்போ ஒரு வேளை காலையில் ஆப்பம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈவினிங் குழிப்பணியாரம் ரெசிபி பசங்களுக்கு சூப்பராக நம்ம ஸ்நாக்ஸ் ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி. நம்ம கெஸ்ட் யாரும் வீட்டுக்கு வந்துருந்தாங்கன்னா கூட நீங்கள் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். ஸோ இது நம்ம மாவு இல்லைனா கூட நம்ம இதே ரெசிபியை நம்ம கோதுமை மாவுலையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இப்போ நம்ம கிச்சனில் டால் யூனிட் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். ஸோ நான் கிச்சன் டூர் போடும்போதே பார்த்திங்கன்னா அந்த டால் யூனிட் ஆர்கனைசேஷன் பண்ணாமல் இருந்தது. முடிஞ்சால் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் ஆர்கனைஸ் பண்ணலை அப்படின்னா நான் இதுக்குரிய கண்டெய்னர்ஸ்லாம் இல்லாததுனால நம்ம செட்டாக நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டு தனியாக போடுவோன்னு போயிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குரிய தேவையான கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். நான் டப்பர்வேர் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது நம்ம ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நான் இது பாட்டில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் குட்டி பசங்க இருக்கிறாங்க, கீழே போட்டுட்டா உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நான் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கெலாம் கண்டெய்னர்ஸ் எந்தெந்த கண்டெய்னர்ஸ்லாம் மாற்றணும், ஸோ எத்தனை கண்டெய்னர்ஸ் என்கிட்ட இருக்குது, எதெல்லாம் மாற்றணும், பழைய கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் மாற்றுறதா இருந்தாலும் ஸோ எப்படி மாற்றணும் என்னங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ பழைய கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே என்கிட்ட ப்ளூ கலரில் இருந்தது. கிச்சன் ஆர்கனைசேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாமே ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ அதில் இந்த டூர் டால் இதெல்லாம் மாற்றுறேன். நான் டூர் டால்குரியதை பார்த்திங்கன்னா மீல் மேக்கராக மாற்றிக்கிறேன். ஏன்னா அது 2 லிட்டர் கண்டெய்னர். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்தது 1 kg பிடிக்கிற மாதிரி கண்டெய்னர். ஸோ எதெல்லாம் நம்ம மாற்ற போகிறோம், எதெல்லாம் ரெட் கலரில் கண்டெய்னரில், எதெல்லாம் ப்ளூ கலர் கண்டெய்னர், தென் ஸ்மால் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கிறேன் ஆர்கனைசேஷன் கண்டெய்னர். அந்த ஸ்மால் கண்டெய்னர்ஸில் 8 கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நோட் மாதிரி ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ இதுதான் அந்த ஸ்மால் கண்டெய்னர். இதில் ஒரு சின்னதாக நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணுற பொருட்கள், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் இந்த ஸ்மால் கண்டெய்னரில் வாங்குறதுக்காக முதல் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் அதில் ஸ்மால் கண்டெய்னர்ஸில் போடுற ஐட்டம்ஸ். ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கண்டெய்னர்ஸும் கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இதை நல்லா ஏர் ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம மற்ற வாங்கின பொருட்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம் இல்லையா ஏற்கனவே லிஸ்ட்டில், ஸோ அந்த பொருட்களெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆர்கனைசேஷன் சைட் பை சைடு அந்த செல்ஃபை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்கும் இல்லையா, ஸோ லாஸ்ட்டாக உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் இருக்குது. இதில் பாசிப்பருப்பு, பாசிப்பயறு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு செல்ஃபாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். இது காஃபி ஃப்ராத்தர். என்னோட சின்ன பையன் எடுத்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கனால அதையும் கொஞ்சம் அவனுக்கு எட்டாவது இடத்துல வைக்கிறக்காக இதில் வச்சுட்டேன்.
ஸோ கீழே உள்ள ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெட் கலர் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்து 4 ஷெல்ஃப் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன் ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கு. கீழே உள்ள ஷெல்ஃபெல்லாம் இன்னும் ஒன்றும் க்ளீன் பண்ணலை. மிடில் உள்ள 2 ஷெல்ஃப் மட்டும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற 2 ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற கண்டெய்னர்ஸ் வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள ஷெல்ஃபில் ஒரே ஒரு ஃப்ளாஸ்க் மட்டும் வச்சுருக்கேன். இது நான் எசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கீழே நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் இந்த ஷெல்ஃபு. ஸோ இதில் ரெட் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டேன். இந்த கண்டெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா நான் ஏன் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பின்னாடி உள்ள கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லாங் கண்டெய்னர்ஸு. ஸோ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சு கூட நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம புல் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ சைடில் உள்ள கண்டெய்னர்ஸை எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் க்ராஸாக நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒருவேளை இந்த ஸ்மால் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தா. ஸோ கீழே உள்ளது பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு இன்னும் கண்டெய்னர்ஸ் இல்லை, இருந்த வரைக்கும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிற கண்டெய்னர்ஸுங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கிறேன். அது போக பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங்குரிய ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுற அந்த நியூட்ரலா, ஜூஸ்க்கு போடுற ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோட டால் யூனிட் ஆர்கனைசேஷன். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இருக்கிற கண்டெய்னர்ஸாக மாற்றிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து நம்ம டால் யூனிட் இல்லாமல் யூஸ்வலாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துவரம்பருப்பு டப்பாவும் உளுந்தம்பருப்பு பாக்ஸையும் வந்து இந்த 2 பாக்ஸையும் வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆர் கான்செப்டை நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.